படிக்க வச்சு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததே கருணாநிதி அவர்கள் தான். அவர் மட்டும் அன்னைக்கு இன்ஜினியரிங் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கருணாநிதி ரயில் ஏறி வந்தார்ல. நீங்களாம் படிக்கிறவங்கலாம் நீங்களாம் வந்து ஏன் அரசியலுக்கு வரீங்க? நாங்கள் எங்கேயாவது படிப்புக்குள்ளே வரமா? எடப்பாடியாட்ட போய் கெஞ்சி துரைமுருகனே சொன்னார், ஸ்டாலின் வந்து வாய்விட்டு அழுதார் கெஞ்சினார்னு. அப்போ அங்கே முதல் சங்கம், இரண்டாம் சங்கம், மூன்றாம் சங்கம், எத்தனையோ இலக்கியங்களுக்கு இத்தனை இலக்கியங்களும் தேடி U.A. சாமிநாதன்கிறவர் வந்து நான் ஐயர்னு சொன்னால் உடனே அதுக்கு சாதி பட்டம் கட்டிடுவாங்க. சீமான் அதில் வந்து 40% வாக்கையோ 35% வாக்கு பெற்று முதல்வர் ஆகிவிடுவார்னு அவரும் சொல்லலை, நம்மளும் சொல்லலை. ரைட், அவர் ஏதோ ஒரு எக்ஸ். பாக்கி வந்து இந்த 3 அணி வாங்கும். திமுக அதிமுக அணி நிச்சயமாக அவர்களுக்கு இருக்கும் அனுபவம். விஜய் வந்து ஒரு புதிய சக்தியாக வரும்போது இளைஞர்கள் அவர் பின்னால் இருக்கும் பொழுது நீ காலையில் வந்து செய்தி விசிகாவின் முக்கியமான 2 பிரமுகர்கள் வந்து இன்னைக்கு திமுகவில் சேர போகிறாங்கன்னு ஒரு செய்தி அடிபட்டுக்கிட்டு இருக்கு. அது எவ்வளோ தூரம் நடக்க போகுது நடக்குதான்னு தெரியல. ஆளூர் ஷானவாசும் டிடிவி தினகரன் நிறுத்தக்கூடிய வேட்பாளரை தோற்கடிப்பதற்கான கொஞ்சம் அந்த மார்ஜினை குறைப்பதற்கு வரலாம். அதனால ஒரு கால் திமுக வேட்பாளரோ இல்லை திமுக கூட்டணி வேட்பாளரோ அங்கே ஜெயிக்கலாம். இல்லை விஜய். கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரிசக்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். நீங்க நலமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க சார். புலிகள் கொடியை போட்டு மிதிச்சிருக்காங்க சார். நாம் தமிழர் கட்சியோட கொடியை போட்டு மிதிச்சு அதை அது தெரியுமா? பாபநாசத்துல அவங்க அந்த இவங்க ஃபாத்திமா, அவங்க அனீஸ் ஃபாத்திமா அவர்கள் நிற்கிறாங்க. கர்ப்பிணி பெண், 8 மாத கர்ப்பிணி பெண் கூட பார்க்காம அவர்களை தாக்கி கொடியெல்லாம் போட்டு மிதித்து அநியாயம் பண்ணியிருக்காங்க. அவங்க நாம் தமிழர் கட்சிங்கிறது விட்டுருங்க. ஒரு கர்ப்பிணி பெண், நார்மலாகவே ஒரு பஸ்ஸில் போகிறோம், ஒரு கர்ப்பிணி பெண் வந்தால் வந்து உட்காருங்கன்னு சொல்லி எந்திரிச்சு இடம் கொடுப்பாங்க. இல்லை ஒரு இடத்துக்கு வந்தால் எம்மா நிற்கிறீங்களா, இந்த இடத்துல உட்காருங்களா, இதெல்லாம் ஒரு இயல்பான மனிதாபிமானம் சார். அது ஒரு சம்பவம் சார். ஒரு 4 சின்ன பசங்க சேர்ந்து நாம் தமிழர் கட்சியோட புலிக்கொடியை சிதைச்சி அதை கிழிச்சி அதை காலில் போட்டு மிதிச்சு அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க சார். அதுக்கப்புறம் நாம் தமிழர் தொண்டர்கள் போய் அவங்களுக்கு புத்திமதி சொல்லவோ பிரபாகரன் வாழ்க தமிழ் தாய் வாழ்கன்னு ஒப்பிக்கிற மாதிரி நின்று வீடியோலாம் போட்டு மன்னிப்பு கேட்டாங்க. இல்லை இல்லை, நான் சொல்றதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஒரு கர்ப்பிணி பெண்ணை தாக்குவது மனிதாபிமானம் அற்ற செயல். கண்டிப்பா. அவர்கள் எந்த கட்சி, திமுகவாகவே இருக்கட்டும், அதிமுக எந்த கட்சியாவனா இருக்கட்டும், கண்டிப்பா அப்படின்றது வந்து வயது முதிர்ந்த சிறுவர்களில் 18 வயசுக்கு மேலே ஏதோ ஒரு வயசில் இருக்கிறவங்க, அதாவது வாழ்க்கையில் அனுபவப்பட்டவர்கள், அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கே விஜய் கட்சியை சார்ந்தவர்களுக்கு இல்லை வந்து யார் தாக்குனாங்களோ அது எந்த கட்சியோ அவங்க விஜய் கட்சி தான் தாக்குனதா சொல்கிறாங்க. அது யார் தாக்கியிருந்தாலும் அதுவே தெரியலன்னா கொடியை மிதிக்கக்கூடாதுன்ற அளவுக்கு நாகரிகம் இவங்களுக்கு புரிஞ்சிடும் நீங்கள் எதிர்பார்க்கலாமான்னு கேட்குறேன். நான் வந்து அவங்க செஞ்சது தப்பு. ஏன் வந்து நான் அந்த காலத்திலேருந்தே என்ன சொல்லுது, மாணவர்கள் அரசியலில் ஈடுபடக்கூடாது, மாணவர்கள் அரசியலில் ஈடுபடக்கூடாது. அது வந்து இது கூட இன்னைக்கு கூட காலையில் ஏதோ ஒரு கார்ட்டூன் ஒன்று பார்த்தேன். வந்து அரசியல்வாதி கேட்குற மாதிரி ஒரு மாணவனை பார்த்து, நீங்களாம் படிக்கிறவங்கலாம் நீங்களாம் வந்து ஏன் அரசியலுக்கு வரீங்க? நாங்கள் எங்கேயாவது படிப்புக்குள்ளே வரமா? எங்களுக்கும் கல்விக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? நாங்கள் எப்படி கல்விக்கு சம்மந்தம் இல்லாமல் ஒதுங்கியிருக்கோம், அது மாதிரி நீங்கள் ஒதுங்கி இருக்கணும்னு சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு கார்ட்டூன் பார்த்தேன். நகைச்சுவையாக இருந்தது. யதார்த்தமாக சரியாக இருக்கும். முக்கால்வாசி அரசியல்வாதிகள் அப்படி தான் இருக்காங்க. பேருக்கு பின்னால் ஏதோ நான் MA வாங்கினேன் போனேன் வந்தேன்பாங்க, உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அது வித்தியாசமாக இருக்கும். ரைட்டு, அவர்களுடைய படிப்பறிவு என்று சொல்வதை விட அந்த பக்குவ அறிவுங்கிறது தான் முக்கியம். ஒருத்தர் MBA படித்ததுனால அவர் பெரிய பக்குவப்பட்டுட்டார்னு அர்த்தம் இல்லை. காமராஜர் நாடார் வந்து முதல்வராக இருக்கும் பொழுது எதுவுமே படிக்காமல் 5ஆம் கிளாஸ் அதை தான் படித்தார். அப்படி படிச்சுட்டு அவர் வந்து எவ்வளவு மக்கள் முன்னேற்ற திட்டங்கள் வந்து கொண்டு வந்தார், அதுவும் ரொம்ப தேடி தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்தார். கல்வி முதல்ல வந்து கல்விக்கு முக்கியத்துவம் வந்ததுக்கு காரணமே காமராஜர் நாடார். அவர் சொல்லும் போதே நான் தான் ஸ்கூலுக்கு போல எல்லாரும் போகணும்னு சொல்லி தான் அந்த இன்னைக்கு சத்துணவுன்னு சொல்லக்கூடிய அன்னைக்கு அது ஆரம்ப திட்டம் கொண்டு வந்தார் சார். அப்படி சொல்ல சார். இப்போ வந்து திமுகவுடைய பத்திரிகையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஐடி ஊழியர்கள்லாம் இன்னைக்கு வந்து ஐடியில் வேலை செய்கிறாங்க, அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படித்த முட்டாள்களாக டிவி கேக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, ஆனால் அவங்கள படிக்க வச்சு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததே கருணாநிதி அவர்கள் தான்
அவர் மட்டும் அன்னைக்கு இன்ஜினியரிங் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கேன்சல் பண்ணலனா கருணாநிதி ரயில் ஏறி வந்தார்ல டிக்கெட் வாங்காம வந்ததா வரலாறு சொல்லுது. அப்போ ஐடின்னா என்னன்னா எல்லாரும் இன்கம் டேக்ஸ் மட்டும்தான் தெரியும். அன்னைக்கு வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வரல. ராஜீவ்காந்தி தான் முதல்ல வந்து கணினி வர்றதுக்கு ஒரு காரணமாக இருந்தார் பிரதமராக இருக்கும்போதுன்னு சொல்வதை வந்து நம்ம வந்து புறந்தள்ளலை. ஆனால் ராஜீவ்காந்தி இல்லைன்னா அந்த இடத்துல யார் இருந்தாலும் கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா உலகமே அப்போ தான் வந்துச்சு. இது வந்து கலர் டிவி எங்கள் வீட்டில் வந்து நான் வாங்கினேன், எப்போ வாங்கினேனோ அதனால் நான் தான் கலர் டிவி கண்டுபிடிச்சேன்னு சொல்ல முடியுமா? நான் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வீட்டில் வச்சுருந்தோம். ஏதோ ஒரு சமயத்தில் கலர் டிவி வாங்கினோம். அப்போவும் நான் வந்து நான் வங்கி ஊழியனாக இருந்தேன். என்னால் முழுசாக அந்த விலை கொடுத்து புதுசு வாங்க முடியல. யாருக்கிட்டேயும் அரை விலைக்கு செகண்ட் ஹேண்ட் வாங்கினேன். நான் அதை எதுக்கு சொல்கிறேன்னா அதுக்காக கலர் டிவி நான் தான் கண்டுபிடிச்சேன்னு சொன்னால் அது அநியாயம் இல்லையா? அதை மாதிரி ஐடி வளர்ந்ததுக்கு காரணம்னா டைடல் பார்க் வந்ததுக்கு காரணம் வந்து கருணாநிதி கொண்டு வந்து முழுசாக முடிச்சாரா? கருணாநிதி வந்து அவருடைய முடிவெடுத்து செஞ்சது என்னென்னு வரலாற்று சாதனை என்னென்னா சாராய கடையை திறந்து விட்டது 1971. அதுக்கப்புறம் அதிமுகலையும் தொடர்ந்து செய்திருக்கிறார்கள், அதை தொடர்ந்து இருக்கிறார்கள், இன்று வரை தொடர்கிறது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் முதல்ல திறந்து விட்ட பெருமை கருணாநிதி ஐயா அவர்களே சாரும். அதை வேணால் நீங்கள் சாதனைன்னு சொல்லிங்க. அதே மாதிரி மெரினாவில் வந்து முதலாக வந்து அதை வந்து ஒரு புதைகாடாக்கி எல்லாரும் காற்று வாங்குவதற்காக போகிறத வந்து ஒரு புதைகாடாக்கி அண்ணாதுரையுடைய சமாதி அங்கே கொண்டு போய் வச்சிங்க. அதே சமயத்தில் காமராஜருடைய சமாதி கேட்டபோது அங்கே இடம் கொடுக்காம தேனம் இதில் கிண்டி அந்த இது பக்கத்தில் வச்சிங்கன்னு சொல்லிட்டீங்க, கிண்டி பார்க்கு பக்கத்தில். ஏன்னா அப்போ வந்து அது காரணம் என்ன சொல்லப்பட்டது? காமராஜர் அப்போ இறந்து போகும்போது அவர் முதல்வர் இல்லை, முன்னாள் முதல்வர். ஆனால் கருணாநிதி அவர்கள் இறந்தபோது முன்னாள் முதல்வர் தான். அப்போ போய் கெஞ்சி கூத்தாடி தானே எடப்பாடிகிட்ட வாங்கிட்டு வந்தாங்க. பாமக போட்ட வழக்கை வந்து கெஞ்சி கூத்தாடி ராத்திரியோட ராத்திரியாக நீதிமன்றத்தில் வந்து அந்த தடையை விலக்க சொல்லி எடப்பாடியாட்ட போய் கெஞ்சி துரைமுருகனே சொன்னார். ஸ்டாலின் வந்து வாய்விட்டு அழுதார், கெஞ்சினார்னு. அப்போ அதாவது அப்பாவுக்காக அவ்வளோ பாசம்ன்றதுக்காக அப்படி சொன்னார். ஆனால் பின்னால் அது அரசியலில் வேறு விதமாக அது பயன்படுத்தப்படும்னு அன்றைக்கி அவருக்கு தோணாமல் இருந்திருக்கலாம், உணர்ச்சி வசப்பட்டு சொன்னார். அவங்க மறுபடியும் எம்ஜிஆர் அப்புறம் ஜெயலலிதா சமாதி அங்கே வச்சாங்க. அது சரி, நான் சொல்லலை. தவறான முன்னுதாரணங்களெல்லாம் ஆரம்பித்து வச்சது திமுக தான். ஆனால் ஐடி வந்து ஏதோ தமிழ்நாட்டில் வந்து கருணாநிதி தான் கண்டுபிடிச்சாருன்னு சொல்வது வந்து தமிழர்கள் மானத்துடன் வாழ்வது வந்து ஈவேரா பெரியாரால் தான் இப்போ சொல்லிட்டு இருக்காங்களே. விதவா மறுமணம்லாம் வந்து ஈவேரா வந்ததுனால தான். ஈவேரா பிறக்கிறதுக்கு முன்னாலே வித்யாசாகர் அப்படின்னு ஒருத்தர் வந்து வடநாட்டில் இவங்களுடைய வார்த்தைகளில் சொல்லணும்னா ஆரியர் ஒருவர், அவர் கொண்டு வந்து அதை வெள்ளைக்காரம்பரிலேயே சட்டமாக ஆக்கி விதவா மறுமணம் வந்தது. பெண்களுக்கு சொத்து என்பது அப்போவே வந்துருச்சு. ஒவ்வொருத்தர் இந்த வித்யாசாகர் மாதிரி ஒன்றொன்றுத்துக்கு ஒருத்தர் காரணமாக இருந்தாங்க. தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் வந்து இன்றைக்கி பட்டியல் சமூகம் சொல்லக்கூடிய அன்றைக்கி தாழ்த்தப்பட்டது, தலித்து, ஹரிஜன், பல்வேறு பெயர்கள் உள்ளவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கெல்லாம் பள்ளிக்கூடம் ஆரம்பித்தார், நந்தனார் கல்வி கழகம்னு. சுவாமி சகஜானந்தானு தமிழ்நாட்டில். இன்றைக்கி எத்தனை பேருக்கு தெரியும் அது? அகில இந்திய அளவில் வந்து ஜோதிராவ் ஃபூலே, மகாத்மா ஜோதிராவ் ஃபூலே யார்? மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவர்களுக்கு மகாத்மா கொடுக்கறதுக்கு முன்னால் இந்த மகாத்மா ஒன்றும் எந்த இந்திய அரசோ பிரிட்டிஷ் அரசோ கொடுக்கல. யாரோ இப்போது நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஏதோ திருச்சி சார் பார்த்தா நல்லவராக இருக்கார், போட்டுக்கிட்டு வச்சுருக்காரு, நல்ல மனுஷனாக தெரிகிறாருன்னு சொல்லி நீங்கள் ஒரு மகாத்மா போட்டால் எனக்கு கொடுக்கலாம். நாளையிலேருந்து நானும் வந்து மகாத்மா சுந்தரராமன் போட்டுக்கலாம். யாரும் வந்து இது வந்து தடுக்க முடியாது. எனக்கு அப்படிலாம் ஆசை இல்லை. மகாத்மான்னு வந்து பேரை வாங்கிட்டு நம்ம வந்து துராத்மாவாக இருக்கிறத விட நம்ம என்னவோ அதுவாக இருப்போன்னு. இப்போ எதுக்காக சொல்கிறேன்னா அவங்களாம் ஜோதிராவ் ஃபூலே, அப்புறம் சாவித்திரிபாய் ஃபூலே, கணவன் மனைவி எல்லாரும். அதே மாதிரி தான் பிந்தேஸ்வரி தூபேன்னு சுலாப் இன்டர்நேஷ்னல்னு மொபைல் கழிப்பறைகள் நகரும். ஒரு சேரி வாசலையும் கொண்டு போய் அவங்க வந்து இதில் வெளியிடத்தில் வந்து கழிப்பறையாக பயன்படுத்த வேண்டியிருக்கு, ஓப்பன் ஸ்பேஸை. அதாவது வந்து அவங்களுக்கும் சுகாதாரத்துக்கு கம்மி, சுற்றுச்சூழல் சூழ்நிலைக்கும் கம்மின்னு சொல்லி அதுலேயே வந்து பூமிக்குள்ளே வந்து அது உள்ளே போய் ஆவி ஆகிடும், அதாவது அது எவாப்ரேட் ஆகிடும். இதை கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு இயக்கம் சுலாப் இன்டர்நேஷ்னல் ஏற்படுத்தி இந்தியா முழுக்க அதை பரப்பி அதில் வரக்கூடிய பணத்தை வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்த, பட்டியல் சமூகத்திலையும் குறிப்பாக அவர் வந்து இந்த அந்த காலத்தில் தோட்டிகள்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம இப்போ சொல்லும்போது தூய்மை பணியாளர்கள். இந்த ஏதாவது இப்போ கூட வந்து உச்சநீதிமன்ற இதெல்லாம் தாண்டி
எங்கேயாவது ஒரு இடத்துல கழிப்பறை அடைச்சிக்கிச்சுன்னா உள்ளே இறங்கி போகக்கூடாதுன்னு மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. ஆனால் இன்னும் தமிழ்நாட்டில் கூட நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்படி இந்த சாதியினர் அல்லது அந்த தொழிலில் ஈடுபட்டவர்கள். ஏன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சாதியும் தொழிலும் கிட்டத்தட்ட ஒரே லைனில் போச்சு. தொழில் ரீதியாக வந்த சாதி பின்னால் சாதியாக நினைச்சு போச்சு, தொழில் மாறி போச்சு. அப்படி எவ்வளோ பேர் இருக்காங்க. அந்த மாதிரி வரும்போது கருணாநிதியால் தான் ஐடிங்கிறது வந்து, அதாவது பெரியாரால் தான் தமிழ்நாட்டிற்கு வந்து மானமே வந்தது, பெரியார் தான் எல்லாரையும் படிக்க வச்சார். அதுக்கு முன்னால் தமிழன் படிக்கலையா? சங்க இலக்கியங்கள்லாம் எழுதினாங்களே, இவ்வளோ பேர் எழுதினாங்களே, அவங்களாம் பெரியார் சொல்லி கொடுத்தா எழுதினாங்க. முதல் சங்கம், 2ஆம் சங்கம், 3ஆம் சங்கம், எத்தனையோ இலக்கியங்களுக்கு. இத்தனை இலக்கியங்களும் தேடி U.A. சாமிநாதன்கிறவர் வந்து நான் ஐயர்னு சொன்னால் உடனே அதுக்கு சாதி பட்டம் கட்டிடுவாங்க. ஒரு மனிதர் U.A. சா என்ற மனிதர் வந்து தன்னுடைய வீடெல்லாம் விற்று ஒருத்தர்கிட்டையும் போய் யார்கிட்ட ஓலைச்சுவடிகள் இருக்கோ அதை காசு கொடுத்தோ இல்லை இலவசமாகவோ கெஞ்சி கூத்தாடி வாங்கி வந்து புத்தகங்களாக பதிச்சு வச்சதுனால இன்றைக்கி சிலப்பதிகார மணிமேகலைன்னா நமக்கு என்னன்னு தெரியுது. அதுக்கு முன்னால் சிலப்பதிகார மணிமேகலை இருந்தது, ஆனால் யாருக்கும் தெரியல. இப்படி ஒரு வஉசி கப்பல் வாங்கி கடன் வாங்கி தன்னுடைய சொத்தை விற்று கப்பல் வாங்கி எல்லாம் பண்ணார். அவர் சிறைக்கு போயிட்டு வரும்போது அந்த கப்பலும் போயிடுச்சு, எல்லோரும் போயிட்டாங்க. கடைசியில் ஒரு மண்ணடி பெரம்பூர் இந்த சைடில் வந்து ஒரு கெரசின் டிப்போ வச்சுக்கிட்டு வீதி வீதியாக கெரசின் விற்று வறுமையில் உயிர் நீத்தார். இவங்களெல்லாம் விட்டுட்டு கருணாநிதியால் தான் ஐடி வந்ததுன்னு சொல்லுது. அது சொல்கிறவர் வந்து அதை சொன்னால் அடுத்த தடவை ஏதாவது அவருக்கு ஒரு பதவி கிடைக்கும், ஒரு அல்வா கிடைக்கும்னு நினச்சிக்கிட்டு அவர் சொல்கிறாரு. சார் அவரே தனக்கு பட்டம் கொடுத்துக்கிட்டார் சார், நான் அண்டா அப்படின்னு. ஆமாம்மா, அவர் ப்ரமோஷன் கொடுத்துட்டார். அது வரைக்கும் அவர் சொம்புன்னு சொன்னாங்க, அவர் அண்டா அப்படின்னு சொல்லி ப்ரமோஷன் கொடுத்துட்டார். அது மட்டும் இல்லை, அவர் தான் பெருமையாக வேறு ஒரு நிகழ்ச்சியிலேருந்து வெளியில் வந்துட்டு ஏதோ ஒரு 200 ருபீஸ்னு கிண்டல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பெருமையாக வந்து வீடியோலேயே சொன்னார். அண்ணன் சேகரபாபுக்கு நான் ஃபோன் பண்ணேன், 150 பேர் அமிச்சாரு அப்படின்னு சொல்லி. அங்கே வந்து காவல்துறை வந்து அங்கே ஒரு அடிதடி நடந்தது. மின் விளக்குகள் இதெல்லாம் எலக்ட்ரிசிட்டி பவர் கட்டு வேணும்ன்ட்டே பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட யாரெல்லாம் கத்துனாங்களோ அவங்க வெளியில் வரும்போது அவர்கள் தாக்கப்பட்டார்கள், அவர்கள் சிதறி ஓடினார்கள். வாக்குமூலம், ஒப்புதல் வாக்குமூலம். நான் சேகரபாபு அண்ணனுக்கு ஃபோன் பண்ணேன், அவர் 150 பேர் அமிச்சார். வன்முறையை தூண்டுவதற்கு வன்முறையில் ஈடுபட்டதற்கு வந்து அண்டாலேருந்து ஆரம்பித்து இந்த அண்டாலேருந்து பெரிய அண்டா எல்லா அண்டாவையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃபோன் பண்ண அண்டாவும் சரி, ஃபோனில் கேட்டுக்கிட்டு அனுப்பிச்சி வச்ச அண்டாவும் சரி, வந்து சேர்ந்த அண்டாக்களும் சரி, எல்லா அண்டாவுமே இந்த வன்முறைக்கு பொறுப்பு. இவர்கள் வந்து நல்ல வேலை அன்னைக்கு வந்து ஐயா கருணாநிதி அவர்கள் வந்து ட்ரெயினில் வந்து டிக்கெட் வாங்காமல் வந்ததுனால தான் வந்து ட்ரெயினே வந்து பிரிட்டிஷால் வந்து விட முடிஞ்சுது. இவரை மாதிரி ஒரு பயனாளி என்ற முறையில் ரயிலை வந்து மார்க்கெட்டிங் பண்ணவர் கருணாநிதி தான், டிக்கெட் வாங்காமல் அப்படின்னு இன்னும் சொல்லலை, எந்த நேரமும் சொல்லலாம். இதுதான் நம்ம விஜய் மேட்டருக்கு வரும்போது, ஐயோ இந்த 4ஆம் தேதி எல்லாருக்கும் தெரியுங்க, 4 பேர் நிற்கிறாங்க, 4 அணிகள் நிற்கிறாங்க. சீமான் அதில் வந்து ஏதோ ஒரு 40% வாக்கையோ 35% வாக்கு பெற்று முதல்வர் ஆகிவிடுவார்னு அவரும் சொல்லலை, நம்மளும் சொல்லலை. ரைட், அவர் ஏதோ ஒரு எக்ஸ் வாக்குகள் வாங்குவார். அதை ஒதுக்கி விட்டு அதை தள்ளி விட்டு பார்த்தீர்கள், கழித்து விட்டு பார்த்தால் பாக்கி வந்து இந்த 3 அணி வாங்கும். திமுக அதிமுக அணி நிச்சயமாக அவர்களுக்கு இருக்கும் அனுபவம், ஆட்சி அனுபவம், இத்தனை வருஷமாக இருந்த அனுபவத்தை விட விஜய் வந்து ஒரு புதிய சக்தியாக வரும்போது இளைஞர்கள் அவர் பின்னால் இருக்கும் பொழுது எவ்வளவு வாங்குவார் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அவர் 118 சீட்டுக்கு மேலே வந்து அவர் வாங்கி 150 சீட்டு யாரோ ஒரு பண்டிட்டுன்னு சொன்னாருன்னீங்களே, அவர் சொன்னதெல்லாம் கரெக்டாக இருந்தால் பிரியங்காவில் பிரதமராக இருந்திருக்கணும், கமல்ஹாசனில் முதல்வராக இருந்திருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஜோசியம், இது ஜோசியமா? அது கிளி ஜோசியத்தோட மோசமாக இருக்காது. கிளி ஜோசியரை கூட கொஞ்சம் ஓரளவுக்கு கண்ணியமாக சொல்லுவார், ஓரளவுக்கு ஐயா நாளைக்கு மறுபடியும் வந்து பொட்டி தூக்கிட்டு வந்தால் நமக்கு வந்து வியாபாரம் நடக்காதுன்னு சொல்லி கொஞ்சம் ஜாக்கிரதையாக உஷாராவது பேசுவார். இதெல்லாம் அதாவது இந்த முதிர்ச்சி இன்மை, அனுபவம் இன்மை அப்படிங்கிறது, அடிப்படை புரிதல் இல்லைங்கிறது வந்து அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. இல்லை, இவங்களுக்கு அடிப்படை புரிதல் இல்லை. அதை யாரெல்லாம் வந்து அதை பணமாக்க விரும்புகிறார்களோ அவர்கள் பணமோ இல்லை பதவியோ ஆக்க விரும்புகிறார்களோ அதை பயன்படுத்தி கொள்கிறார்கள். இல்லைன்னா யாராவது ஜோசியரை சிபிஐ ஆஃபீஸுக்குள்ளே கூப்பிட்டு போவானா? இது அடிப்படை. இதுக்கு ஒன்றும் நீங்கள் MBA படிக்கணுன்ற அவசியமே இல்லை, எம்டெக் படிக்கணுன்ற அவசியமே இல்லை.
கருணாநிதி ஐயா அவர்கள் தான் முதலாக கொண்டு வந்ததாக சொல்லப்படும் அண்டாக்கள் சொல்லும் இந்த ஐடியில் வந்து நீங்கள் ஒரு பெரிய ப்ரொஃபஷனலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. காமன் சென்ஸ் தேவையில்லாமல் யாரையும் அங்கே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்கங்கிறது தெரியுது. பண்டிதர் சொன்னார் அப்படின்னு சொல்லி ஜோசியர் சொன்னார், அவர் எவ்வளோ தூரம் ஜோசியர், அது எப்படிப்பட்ட ஜோசியர் அதுதான் தெரிஞ்சு போச்சு. அப்படியே இருந்தால் அவருக்கு ஏதோ ஜோதிட கலை தெரியும்னே வச்சுக்கிட்டா கூட, அவர் சொன்னார்னு லேட்டாக ஒரு இடத்துக்கு போனால் வந்து நமக்கு எல்லாத்தையும் ஜோசியத்தெல்லாம் தாண்டி கர்ம வினைன்னு இருக்குது. இது நிகழும் என்றால் அந்த நேரத்தில் அது நிகழ்ந்தே தீரும். அதாவது சொல்லுவாங்க, லாரிக்கு முன்னால் விழுந்து ஓடுற லாரிக்கு முன்னால் எதேச்சியாக விபத்தில் விழுந்து தப்பிச்சவனும் இருக்கான், பாத்ரூமில் தடிக்க விழுந்து செத்து போனவனும் இருக்கான். ஸோ அப்போது நம்மை தாண்டி ஒரு சக்தி, அதற்கு பேர் இறைவன் நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கு பேர் ஒரு விதி என்று சொல்லுங்கள், இயற்கை என்று சொல்லுங்கள், ஏதோ ஒரு சக்தி இருக்குது. மனித சக்தியால் எல்லாமே முடியும்னா நம்ம எல்லாரும் 300-400 வருஷம் வாழ்ந்துட்டு போகலாமே. இப்போது விஜய் வந்து நம்ம எதுக்கு சொல்கிறோன்னா, எங்கே விஜய் இந்த ஒரு நிலை ஆபத்தான நிலை. கண்டிப்பாக விஜய் வந்து 150 சீட்லாம் வாங்கி 100% நான் இன்னைக்கு எழுதி தரேன், நான் வந்து பண்டிதர்லாம் இல்லை சார், அரசியல் ஜோதிடர்ல சார், அரசியல் ஜோதிடர்னு வேணால் சொல்லுங்கள். ஆனால் ஜோதிடர்னு சொல்லி நான் எங்கேயும் டுபாகூரா பணம்லாம் வசூல் பண்ணல, எந்த பதவியும் எனக்கு இனிமேல் தேவையும் இல்லை. நான் எதிர்பார்க்க வேண்டிய வயதிலும் அந்த காலத்திலுமே நான் வந்து வேண்டாம் என்று, எனக்கு எம்பி பதவி தருவதாக சொன்ன ஒரு கட்சி பல இடத்துல நான் குறிப்பிட்டிருக்கேன், நான் வேண்டாம் என்று சொன்னேன். எனக்கு இது நேரடி அரசியல் எனக்கு பிடிக்கவில்லை, என் குடும்பத்தினருக்கு பிடிக்கவில்லை. அப்படிப்பட்ட நம்ம என்ன சொல்கிறோன்னா, விஜயால் ஆட்சிக்கு இந்த முறை வருவது சாத்தியமே இல்லை. நம்ம வந்து வரக்கூடாதுன்ற அர்த்தத்தில் சொல்லலை. 2 பெரிய கட்சிகள், அனுபவம் சாய்ந்த கட்சிகள், அவங்களுக்குள்ள டஃப் போட்டி இருக்கும்போது இவங்களுடைய வாக்குகளில் எவ்வளோ தூரம் இவர் பிரிப்பார் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதே சமயம் இவர் வந்து 118 வாங்கினா தான் ஆட்சி அமைக்க முடியும். இது தெளிவான ஒரு, இதுக்கு ஒன்றும் பெரிய படிப்பெல்லாம் தேவையில்லை. ஒரு கருணாநிதியை கூப்பிடணுன்றது இல்லை, சொந்தமாகவே எனக்கு தெரியும். அப்படி வந்து வரும்பொழுது நீங்கள் வந்து 10 வாங்கலாம். நான் வேறு இடங்களில் கூட பேசியிருக்கேன், சென்னை சிட்டியில் 16 தொகுதியில் 2-3 தொகுதி விஜய் வாங்கலாம், 20% வாக்கு வாங்குவார் என்று எதிர்பார்க்கலாம். நான் சொல்கிறது தோராயமாக. வட மாவட்டங்கள் காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, அங்கேயும் வந்து அவர் அநேகமாக விசிகா வாங்கக்கூடிய வாக்குகளில் பெரும்பான்மையான வாக்குகளை இம்முறை விஜய் பெறுவார், விஜய் கட்சி பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன் சார் விசிகாவை குறி வச்சே சொல்கிறீங்க? நான் ஐயா எனக்கு ஒன்றும் இல்லையா, திருமாவளவன் என் நண்பர் தாங்க. ஆனால் வந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள இது விஜய், அதாவது விஜய்க்கு போகிறவங்க எல்லாருமே அந்த சினிமா மோகத்தினாலும் அவருடைய தொண்டர்களை சொல்கிறேன் போடும். சினிமா மோகத்தின் முன்னால் மற்றது வந்து போட்டி போட முடியுமா என்கிறது. அதுலேயும் வந்து விசிகாவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் வந்து செய்தி, விசிகாவின் முக்கியமான 2 பிரமுகர்கள் வந்து இன்றைக்கி திமுகவில் சேர போகிறாங்கன்னு ஒரு செய்தி அடிபட்டுக்கிட்டு இருக்கு. அது எவ்வளோ தூரம் நடக்க போகுது, நடக்குதான்னு தெரியல. ஆளூர் ஷானவாஸும் எஸ்எஸ் பாலாஜியும், அவங்க 2 பேருக்கும் எம்எல்ஏ சீட்டு கொடுக்கல. ஆனால் ஏதோ அமைப்பாளர், ஏதோ பொருளாளர்னு ஏதோ இப்போ பதவி கொடுத்தாரு முந்தானால அவங்களுக்கு திருப்தி இல்லை, திமுகவில் சேர்றாங்க. உதயநிதிக்கு பாதுகாப்பு அரணாக அவர்கள் செயல்படுவார்கள் என்று திமுக வந்து வாக்களிப்பது, அது அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அது அவங்க இஷ்டம், அதை பற்றி இல்லை. அப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது என்னுடைய கணிப்பு. நான் அரசியல் ஜோதிடர் தான், நான் வந்து பண்டிட் இல்லை, அந்த மாதிரி பண்டிட் இல்லை. 8 சீட்டில் விசிக அநேகமாக பெரியகுளம் மட்டும்தான் அவங்க ஜெயிப்பாங்க. பாக்கி 7 தொகுதி அவங்களுக்கு இந்த தடவை வாஷ் அவுட்டாக இருக்கும். தேமுதிக 10 சீட்டில் 9 சீட்டு நிச்சயமாக வாஷ் அவுட்டு, இன்க்ளூடிங் பிரேமலதா அம்மையார் அவர்கள், அண்ணியாரோ அம்மையாரோ. விஜய் பிரபாகரன் ஜெயிப்பதற்கு ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் உறுதியாக இல்லை. இது 2 நம்ம திமுக கூட்டணியில் உள்ளது. இப்படி சொல்லும் பொழுது விஜய், நான் திமுக சொல்கிறேன்ல, அதே மாதிரி காங்கிரஸ் 28 சீட்டில் 3 சீட்டு ஜெயிச்சா ஜாஸ்தி, 25 இருக்காது சார். அப்போ காங்கிரஸ் இருக்காது சார் அதுக்கப்புறம்? இப்போ மட்டும் எங்கே இருக்குது? நீங்கள் அந்த ஒரு 10 தலைவர்கள் ஆளுக்கு ஒன்று பேசிக்கிட்டு இருந்து வச்சு காங்கிரஸ் பெருசாக இருக்கணும் சார். ஏற்கனவே டிவிகேல சொல்கிறாங்க சார், உண்மையான காங்கிரஸ் எங்கள் கூட தான் இருக்குன்னு. இப்போ நீங்களும் இப்படி நான் வந்து உண்மையான காங்கிரஸ் யார் கூட இருக்குன்னு சொல்ல,
உண்மையாக காங்கிரஸ் இல்லவே இல்லைன்னு சொல்கிறேன். நான் சொல்கிறதுக்கு வந்து இதுக்கும் டிவிகே சொல்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. சத்தியமூர்த்தி பவன் இருக்குது, ஆனால் அங்கே காங்கிரஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 15 குரூப் தான் இருக்குது. இப்ப தலைவர் வேற ராஜினாமா பண்ணிட்டாரு இல்ல சார், யாருக்கு அவர் வாய்ப்பு ராஜினாமா இருக்கு பண்ணல, அவர்கிட்ட ராஜினாமா கடிதம் வாங்கப்பட்டது. அவர் வந்து ராஜினாமா பண்ணலை. ம், அவர் ராஜினாமா கடிதத்தை கொடுத்த உடனே வேறு வழி இல்லாமல் வந்து நான் என்னை வந்து விடுவிக்க சொல்லி கேட்டுட்டேன்னு முன்னாலேயே சொல்லிட்டாரு. ம், அதுக்கு பதிலாக மாணிக் தாக்கூர் வராருன்றாங்க, ஜோதிமணி வராருன்றாங்க, கார்த்தி சிதம்பரம் போட்டி போகிறாரு, சசிகாந்த் செந்தில் தான் வருவாங்க. அவர் ம். பட்டியல் இனம், அதனால் அவருக்கு ப்ரிஃபரன்ஸ். இப்போ செல்வ பிறந்தகை பட்டியல் இனம்ங்கிறதுனால அது அது யாரும் அது காங்கிரஸுடைய உள்கட்சி பிரச்சனை. ம், நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த 28 சீட்டில் அதிகபட்சமாக 3-4 சீட்டு, ம், பாக்கியெல்லாம் வாஷ் அவுட்டு. இப்போ நான் சொல்கிறதுனால நான் ஏதோ காங்கிரஸுக்கு எதிரின்னு சொன்னீங்கன்னா இல்லை, இதையும் கேட்டுங்க. பாஜக சைடில் 27 நிற்கிறாங்க இல்லை, ம். என்னுடைய கணிப்பில் 2 சீட்டில் தான் ஜெயிப்பாங்க. அப்போ நான் வந்து நடுநிலையாக தானே சொல்கிறேன், நான் ஒன்றும் சார்பாக ஒன்றும் சொல்லலையே. அதுவும் எங்கேங்கிறத சொல்கிறேன். நாகர்கோவிலில் எம்ஆர் காந்தி நிற்கிறார், எளிய மனிதர், வாழும் காமராசர்னு பெயர் பெற்றவர். ம், நிஜமாகவே எளிமையான மனிதர், நடிப்பவர் இல்லை. அவர் ஜெயிக்க வாய்ப்பு உண்டு. இன்னொன்று, திருப்பூரில் வந்து இவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம்னு இந்து முன்னணி தலைவரோட மகன், தங்க பாண்டியன்னு நம்ம பேர், தங்கராஜா தங்க பாண்டியன், காடேஸ்வரா சுப்பிரமணியத்தோட இந்து முன்னணி வந்து அந்த இந்து முன்னணிக்கு உள்ள அந்த எல்லா தொண்டர்களும் அங்கே போய் வேலை செய்கிறாங்க. ரெண்டாவது, காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவரே ஒரு தொழிலதிபர். ம். தொழிலதிபர் என்ற வகையில் அவருக்கு ஒரு செல்வாக்கு, ரெண்டாவது இந்து முன்னணி தலைவர் என்ற முறையிலும் செல்வாக்கு. ம். இதெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2 தொகுதி தான் எதுக்கு, பாஜகவுக்கு. அவன் நிற்கிறது 27. ம். அப்போ நான் நியாயமாக சொல்கிறேன்னா, ஒரு பக்கமாக வந்து அப்படி சொல்லலை, யார் சார்பாகவும் வந்து ஏதோ என்னுடைய விருப்பங்கிறத வச்சு சொல்கிறேன். இதுதான் கள நிலைமை. ம், பாமகவில் 18 நிற்கிறாங்க, ம். அதாவது அன்புமணி பாமக, அதில் 10லேருந்து 12 வரைக்கும் ஜெயிப்பாங்க. வாய்ப்பு இருக்கா சார்? ஆமாம், ராமதாஸ் தோக்கடிக்கணும்னு வீடியோ வெளியிட்டு இவ்வளவு வாய்ப்பு இருக்கா சார்? ராமதாஸ் அவர்களால் வந்து இந்த இந்த 5-6 பேர் தோக்குறாங்க பாருங்க. நான் 18ல் ம், 12 பேர் ஜெயிக்கிறாங்கன்னா இப்போ 5-6 பேர் தோப்பாங்கன்னு வச்சுங்க. அதுதான், அது கூட வந்து அவரால் நிகழ்வுதுன்றதை விட எதிரில் உள்ள மற்ற வேட்பாளர்களால் நிகழ்வுது தானே. ராமதாஸால் வந்து ஒன்றும் முடியாது. ம். அதே மாதிரி சசிகலா அவர்கள் வந்து அமமுக வந்து 12 பேர் நிற்கிறாங்க இல்லையா, ஆமா. ஒரு 3லேருந்து 4 சீட் வாங்குவாங்க. ஒரு கால் சசிகலா வந்து அவர்களை எதிர்த்து முக்குளத்தோர் சேர்ந்த யாரையும் நிறுத்தாமல் இருந்தால் 4ங்கிறது 5-6 வந்திருக்கும். 1-2 சீட்டில் வித்தியாசப்படும். ம், இல்லைன்னா சசிகலா இல்லைன்னா அவங்க 12க்கு 12 வாங்கியிருப்பாங்கன்னு நான் சொல்ல வரல. ம். அதுவும் அதிமுகவுக்கு எதிரான வாக்குகளை இவங்க வாங்குவாங்க, அப்படி பார்க்கலாமா சார்? இல்லை, சசிகலா அவர்களுக்கு தனியாக போது வாக்கு வங்கி இல்லை. ம், திமுக ஓட்டு போகிறவன் ஏன் சசிகலாவுக்கு போட போகிறான்? திமுக வேட்பாளருக்கோ கூட்டணிக்கு தான் போட போகிறான். ம், முக்குளத்தோருடைய வாக்குகளில் டிடிவி தினகரனை பிடிக்காதவர்கள் சசிகலாவுக்கு வாக்களிக்கலாம், இல்லை சசிகலாவை பிடித்தவர்கள் அவருக்கு வாக்களிக்கலாம். ம், அப்படி பார்க்க வாக்கு வங்கி பார்த்தீங்கன்னா 1%, 1.5%, இல்லை 0.5% தான் இருக்கும். ம், அதுவும் எங்கே அந்த முக்குளத்தோர் ஏரியாவில் இருக்கும். அது ஜெயிக்கிற அளவுக்கு இருக்காது. அந்த சசிகலாவோட வேட்பாளர் டிடிவி தினகரன் நிறுத்தக்கூடிய வேட்பாளரை தோற்கடிப்பதற்கான கொஞ்சம் அந்த மார்ஜினை குறைப்பதற்கு வரலாம். அதனால் ஒரு கால் திமுக வேட்பாளரோ இல்லை திமுக கூட்டணி வேட்பாளரோ அங்கே ஜெயிக்கலாம். ம். இல்லை விஜய், அதாவது எதிர்த்து நிற்கக்கூடிய யாரோ சீமான் வேட்பாளரோ, ம், அதாவது டிடிவி என்டிஏவை தவிர மற்ற கட்சிகளில் ஏதோ ஒன்று ஜெயிக்கலாம். எதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதுவும் முக்குளத்தோர்னு வரும்பொழுது அவங்க ஒன்று டிடிவிக்கு போடுவாங்க, கொஞ்சம் பேர் சசிகலாவுக்கு போடுவாங்க. ம், திமுகவுக்கு அடிப்படையாக ரொம்ப நாள் என்ன, திமுகலையும் முக்குளத்தோர் அமைச்சர்கள் இருக்காங்க, தொண்டர்கள் இருக்காங்க, ம். அவங்க ஏன் அவங்களுக்கு போடுவாங்க? சீமானுக்கு முக்குளத்தோரில் சில பேர் போடலாம். கண்டிப்பா சார். நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி, வணக்கம்.